ஒருவேளை ஹிரண்யகசிபுவிற்கு அவருடைய மகன் எதிர்காலத்தில் தர்மத்தின் வழியில் நடப்பான் என்றும் அவருக்கே எதிரி ஆவான் என்றும் தெரிந்தால் ஹிரண்யகசிபு ஒருவேளை இன்றே தன்னுடைய மகனை கொன்று விடுவார் பிரபு. ஆம் நாராயணரே, ஹிரண்யகசிப் தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த பச்சிளம் குழந்தையை கொல்வதற்கு கூட தயங்க மாட்டான். ஜாதகத்தை கவனமாக பாருங்கள் குருதேவா. இவனுக்கு தகுதி இல்லை என்றால் இனி இவன் வாழ்வதில் அர்த்தமில்லை. வேண்டாம் சுவாமி, அப்படியெல்லாம் செய்து விடாதீர்கள். ஜாதகத்தில் என்ன இருந்தாலும் சரி, இவன் நம்முடைய மகன் என்பதை மறந்து விடாதீர்கள். இவனிடம் இப்படி நடந்து கொள்வது முறையல்ல. மகன் என்பவன் தந்தைக்கு உதவியாக இருக்க வேண்டும் கயாது. அப்பொழுதுதான் அவன் மகன். இல்லை என்றால் இவன் வாழ்வதே வீண். கூறுங்கள் குருதேவா. அதிர்ச்சியாக உள்ளது. என்னவாயிற்று குருதேவா? இவனுடைய ஜாதகப்படி இவன் பிறந்து 7 வருடங்களுக்கு பிறகுதான் பேசுவானாம். அப்போதுதான் இவனுடைய ஜாதகத்தை கணிக்க முடியும். இதற்கு முன்பு சனீஸ்வரனின் ஜாதகம் மட்டும்தான் இப்படி இருந்தது. அதற்கு பிறகு உங்கள் மகன் ஜாதகத்தில் இதை பார்க்கிறேன். இந்த ஜாதகம் என்னதான் சொல்ல வருகிறது குருதேவா? இதோ இங்கிருக்கிறானே, இவனுக்கு ஹிரண்யகசிபுவின் மகனாக இருக்கும் தகுதி இருக்கிறதா இல்லையா? இப்பொழுது நம்மால் யூகிக்க மட்டும்தான் முடியும். ஆனால் உண்மை இவன் பேச ஆரம்பித்த பிறகுதான் தெரிய வரும். இவனது ஜாதகத்தில் எந்த சிறப்பு தன்மையும் இல்லை என்றால் பிறகு நானே என் கரங்களால் இவனது மரண குறிப்பை எழுதி விடுவேன். வேண்டாம் சுவாமி, உங்களை இவ்வாறு செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். இவளை இழுத்துச் செல்லுங்கள். விட்டு விடுங்கள். வேண்டாம், அப்படி செய்யாதீர்கள். அவன் நம்முடைய குழந்தை. நிச்சயம் அழிவான். இவன் என் கரங்களாலேயே அழிவான். இனி என்னவாகும் பிரபு? நம்பிக்கையை விதைக்க வந்த பிரகலாதனுக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால்? வேண்டாம், அப்படியெல்லாம் செய்யாதீர்கள். என்னவாயிற்று பிரபு? ஏதாவது கூறுங்கள். ஒருவர் பிறக்கும் பொழுதே மரணமும் நிச்சயம் செய்யப்பட்டுவிடும் தேவரிஷி. காலம் முடிந்தால் மட்டுமே ஒருவருக்கு இறப்பு நேரிடும்.
காட்டுங்கள் பிரபு, கருணை காட்டுங்கள். சீக்கிரம் வாருங்கள், கருணை காட்டுங்கள் பிரபு. எங்கள் பிரச்சனைக்கான தீர்வை உங்களால் மட்டும்தான் தர முடியும். எங்களுக்கு உதவி செய்யுங்கள். மிகவும் ஏழையான, அப்பாவியான, அபலை பெண்ணான நான் உங்களை நம்பித்தான் வந்துள்ளேன் கடவுளே. உங்களால் மட்டும்தான் என் கணவருக்கு புரிய வைக்க முடியும். புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கல்ல, புரிய வைக்க வேண்டியது இவளுக்குத்தான். நீங்கள் இவளுக்கே புரிய வையுங்கள். எப்படி? என்ன புரிய வைக்க முடியும்? உங்களுக்கு புரிய வைக்க முடியுமா? ஏதேனும் பேசி உள்ளீர்களா? வாயிலிருந்து வார்த்தை வந்துள்ளதா? நான் எத்தனை முறை கூறியுள்ளேன், நான் கூறுவதை கேட்பதில்லை. உனக்கு புரியும்படி கூறினாலும் அதை நீ ஏற்றுக்கொள்வதாகவே இல்லையே. அதன் பின் நான் என்ன சொல்லி என்ன பயன்? எப்பொழுதும் நீதான். இருவரும் நிறுத்துங்கள். என் சபையை விட்டு வெளியேறுங்கள். கூறுங்கள். நாங்கள் இங்கு மிகுந்த நம்பிக்கையோடு வந்துள்ளோம் கடவுளே. கருணை காட்டுங்கள். நீங்கள் எங்களது பிரச்சனையை தீர்க்கவில்லை என்றால் நான் இங்கிருந்து போகவே மாட்டேன். வார்த்தைகளை சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்தை கூறு. உன் பிரச்சனை என்ன? நான் கூறுகிறேன். இவள் என்னுடைய மனைவி. இவள் என் மௌனத்தை புரிந்து கொள்வதே இல்லை. என்னை திருவிழாவுக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்பாள். நான் அமைதியாக இருப்பேன். நான் சிந்தித்துக் கொண்டிருப்பதால் என்னால் பதில் கூற இயலாது. உடனே இவளை திருவிழாவிற்கு அழைத்து செல்ல மாட்டேன் என்று எண்ணிக்கொள்கிறாள். ஆனால் உண்மை அது அல்ல. நான் இவளை நிச்சயம் திருவிழாவிற்கு அழைத்து செல்வேன். அபச்சாரம். பொய் கூறுகிறார், பொய் கூறுகிறார், பொய் மட்டுமே கூறுகிறார். நம்முடைய சூழ்நிலை சரியில்லை என்றால் எல்லாமே தவறாகத்தானே நடக்கும். ஏன்? சரியாக கூட நடக்கலாம் அல்லவா? நான் கூறுவதை நீங்கள் கேட்பதில்லை. நீங்களும் ஏதும் கூறுவதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. அப்புறம் எப்படி புரிய வைப்பது? நீங்களே கூறுங்கள் பகவானே. இவர் ஏதுமே பேசவில்லை என்றால் என்னால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நான் புரிய வைக்கிறேன். சற்று அவகாசம் கொடுங்கள். உங்களுக்கு இது ஒருவர் அனுப்பிய கடிதம் என்றே எடுத்துக் கொள்ளுங்களேன். இந்தாருங்கள். இந்த கடிதத்தில் எதுவுமே எழுதவில்லை. அப்படி என்றால் என்ன புரிந்து கொள்வீர்கள்? இது நண்பனின் கடிதமா அல்ல விரோதியின் கடிதமா? என்ன ஏது என்பதற்கு ஆதாரமே இல்லை என்றால் நாம் அதை நல்லதா கெட்டதா என்று எப்படி கூற முடியும்? அதைத்தான் நானும் கூற விரும்புகிறேன். எப்பொழுதும் எதிலும் நன்மையை மட்டும் பார், தீமையை விட்டுவிடு. அதை பற்றி ஏன் நினைக்கிறாய்? உன் கணவர் கூறுவது சரிதான். இப்பொழுது இருவரும் இங்கிருந்து கிளம்புங்கள். இருவரும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எதை எண்ணுவதாக இருந்தாலும் நன்மையை மட்டும் எண்ணுங்கள். அப்பொழுதுதான் எதிர்கால வாழ்க்கை நல்லதாக அமையும். இப்பொழுது எதை எண்ணினாலும் நன்மையை மட்டுமே எண்ணுங்கள். உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்து விட்டதல்லவா? இனி உயிர் மீது ஆசை இருந்தால் இங்கிருந்து சென்று விடுங்கள். போகலாமா தேவி? வா. ஹிரண்யகசிப் நம்பிக்கையுடன் நாம் வாழ்வோம். அந்த சனீஸ்வரனின் ஜாதகமும் இப்படித்தான் இருந்தது என்றால் இவனும் அவரைப் போலவே பலசாலி ஆவான். இப்படிப்பட்ட ஜாதகங்கள் பலம் வாய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அமையும் குருதேவா. குருதேவா, தங்களுடைய ஜாதக கணிப்புப்படி இவன் 7 வயதுக்கு பிறகுதான் பேசுவான் என்றால் அப்படியே ஆகட்டும். நான் 7 வருடங்கள் வரையிலும் இவனுடைய ஜாதகத்திற்காகவும் இவனை பற்றி அறிந்து கொள்ளவும் காத்து கொண்டிருப்பேன். ஆனால் 7 வருடங்களுக்கு பிறகு என்னவாகும்? அதர்மம் தலைவிரித்து ஆடும் இந்த அரண்மனையில் அங்கு பல்வேறு பொய்கள் பிரகலாதனை குழப்பிக்கொண்டே இருக்குமே. அதர்மம் வழியில் பயணிக்கும் தந்தையை எப்படி எதிர்ப்பான்? இது உண்மைதான் தேவி. ஒருவனது வளர்ப்பு அவனது சுயத்தை நிச்சயம் பாதிக்கும். ஆனால் இது பிரகலாதனை எந்த அளவிற்கு பாதிக்கும்? இதை 7 வருட காத்திருப்புக்கு பிறகே தெரிந்து கொள்ள முடியும் தேவி.